Taste the Daily. இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் திருப்பூர் மாநகர் மாவட்டம் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி அலுவலகம் அருகே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் வழிநடிகளும் மலர்களையும் உடைப்பாரிகளையும் கையிலேந்தி அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செல்லுகிற இடங்களிலெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு ஒவ்வொரு நாளும் எழுச்சியான பல்லாயிரக்கணக்கான பெண்களும் பொதுமக்களும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்களும் திறந்து உற்சாகமான ஒரு வரவேற்பை அளித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. திருப்பூர் மக்களுடைய நலனை காப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு நலத்திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏழை எளிய பெண்கள், மகளிர்கள், அதே போன்று மாணவிகள், மாணவர்கள், விவசாயிகள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நெசவாளர்கள், அதே போன்று விசைத்தறியைச் சேர்ந்தவர்கள், சாயப்பட்டறையைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஏராளமான மக்கள் நல திட்டங்கள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் நல திட்டங்களை பெற்ற இந்த மக்கள் தான் இன்றைக்கு எழுச்சியான ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருப்பூரை பொறுத்தளவுக்கு சாய செலவை பட்டறைகள் மூடி கிடந்த நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு நிலையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் சாய சலவை பட்டறைகள் முடங்கி அவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்த காலத்திலே கடனாக அந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி 200 கோடி ரூபாய் கொடுத்து அந்த திருப்பூர் பனியன் தொழிலாளை பாதுகாத்தது அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. திருப்பூர் மாவட்டத்திற்கு 525 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய மருத்துவக் கல்லூரியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி இங்கே கொடுத்திருக்கிறார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மிகப்பெரிய ஒரு கனவு திட்டம். அந்த கனவு திட்டத்தை நனவாக்கியவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. 1889 கோடி ரூபாய் அந்த முதற்கட்டமாக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு ஒதுக்கி அதற்கான பல்வேறு பணிகள் செய்யப்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் 2ஆம் கட்ட பணிகளை இந்த அரசு செய்யாமல் அப்படியே முடக்கி வைத்திருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கு அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் அது நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்று முதல் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பேசுகிற போது அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரையிலே தெரிவித்திருந்தார். அதை அறிவிப்பாக அவர் வெளியிட்டிருந்தார். திமுக அரசு மக்களையும் விவசாயிகளையும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளையும் வந்திருக்கிறது. கண்டிப்பாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்கிற அந்த மகத்தான திட்டம் கொண்டு வரப்படும் என்கிற உறுதியை அவர் அளித்திருக்கிறார். அதே போன்று ஏழை எளிய மக்கள் பயன்படக்கூடிய வகையிலே நெருப்பச்சேரியில் பகுதியிலே 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 2500 அடுக்குமாடி வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டு ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு பயன்பெற்றிருக்கிறார். திருப்பூர் வடக்கு அந்த தொகுதியிலே 10 ஊராட்சிகளுக்கு தனியார் அனனூர் அந்த மேட்டுப்பாளையம் குடிநீர் 71 கோடி ரூபாய் மதிப்பீடுகளை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு திருப்பூர் மாவட்ட தொழிலாளர் நலனுக்காக 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதியுடன் கூடிய 100 படுக்கைகள் கொண்ட இஎஸ்ஐ மருத்துவமனை இங்கே கட்டி கொடுக்கப்படுகிறது. தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி என்பதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரோடு முன்னாள் அமைச்சர், தலைமை செயலாளர் எஸ்.பி. வேலுமணி, அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய பிரதிநிதிகள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை நாம் தற்போது பார்க்கலாம்.